Hi friends, welcome back. So first video kind of response was so good. Thank you so much. It feels really nice. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்திருந்தீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. ஐ விஷ் யூ ஹவ் ஷேர்ட் இட் டு லாட்ஸ் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இதனால பெனிஃபிட் ஆவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஐ விஷ் யூ லேர்ன் அ லாட் ஃப்ரம் மீ. எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்லணும்னு நான் ரொம்ப விருப்பப்படுறேன். அண்ட் தெரியலனா கூட ஐ ட்ரை டு லேர்ன் அண்ட் டீச் யூ and it feels very nice. Thank you so much. So இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்ங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி can we dive into the new video? So let's start with the video and welcome to Color Me Happy. So இன்னைக்கு நம்ம பாலினாமியல்ஸ் பத்தி பார்க்கலாம். Okay, so polynomials நம்ம லைஃப்ல எங்க அப்ளை ஆகுது? Does it really apply to our life? மேத்தமேட்டிக்ஸ்லாம் நம்ம லைஃப்ல அப்ளை ஆயிட்டு இருக்கா அப்படிங்கறது நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. நம்ம மேத்ஸ் கத்துக்கிறோம், ஃபார்முலாஸ் படிக்கிறோம், we try to solve it, எல்லாமே நம்ம பண்றோம். பட் ரியலி எல்லாருக்குமே வந்துட்டு அது எந்த இடத்துல நம்ம லைஃப்ல அப்ளை ஆகுதுங்கிறது தெரியுதா? கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் பாலினாமியல்ஸ்ல நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, ஸோ பாலினாமியல்ஸ் எந்த இடத்துல அப்ளை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா I'm going to show you with a very good example. இப்போ என் கூட நீங்க grocery shopping பண்ண போறீங்க. நம்ம போய் கொஞ்சம் வீட்டு சாமான்லாம் வாங்கிட்டு வந்துடலாமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டர்மரிக் பவுடர். ஓகே, இன்னைக்கு மஞ்சள் பொடி வாங்கியிருக்கோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 25 rupees. ஓகே, ஸோ ஐ ஹவ் காட் ஒன் டர்மரிக் பவுடர். நான் அதை வந்து டீ அப்படின்னு போட்டுக்கிறேன். டீயோட ருபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 rupees. ஓகே, ஸோ இதோட ருபீஸ் 25. எவ்வளோ பேக்கெட்ஸ் இருக்கு? 1 பேக்கெட் தான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ராகி சேவை வச்சிருக்கேன். இந்த ராகி சேவையோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 30 rupees. ஸோ இது நான் எவ்வளோ பேக்கெட் வாங்கியிருக்கேன்? 2 பேக்கெட் வாங்கியிருக்கேன். எவ்வளோ? 2. ஸோ ஹவ் ஐ ரைட் திஸ்? இதோட ரேட் வந்து நம்ம எப்படி எழுதலாம் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் சே இட் அஸ் சேமியா, ரைட்? ஸோ சேவ் எஸ்ன்னு போட்டுக்கலாம். இல்லைனா ராகி சேமியா, ஸோ ஆர்ன்னு போட்டுக்கலாம். இப்போ ஆரோட ரேட் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா யூ ஷுட் ஆட் 30 + 30. நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது? 60 rupees கிடைக்குது. ஓகே, ஸோ இப்போ என்கிட்ட டோட்டலாக எவ்வளோ ருபீஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 150 rupees எடுத்துகிட்டு போனேன். நான் எவ்வளோ ருபீஸ்? 150 rupees எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஸோ இந்த 150 rupeesல நம்ம எவ்வளோ மைனஸ் பண்ணோம்? இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அதை வந்து மைனஸ் பண்ணும். கரெக்டா? அப்போ தானே நம்ம கிட்ட மிச்சம் ஏதாவது இருக்கா, இந்த 150 rupees பத்துமா அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 25 60 ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 85 rupees. ஸோ 150லேருந்து 85 மைனஸ் பண்ணால் யூ கெட் 65 rupees. ஸோ என்கிட்ட 65 rupees பேலன்ஸ் வருது. ஸோ நான் 150 rupeesலேருந்து இவ்வளோ திங்ஸையும் வாங்க முடியும் அப்படிங்கிற கணக்கை நான் எடுத்துக்க முடியும். கரெக்டா? இந்த மேத்தமேட்டிக்ஸ் கால்குலேஷனில் ஏதாவது டிஃபிகல்ட்ஸ் இருக்கா? வெரி ஈஸி, ரைட்? என்கிட்ட 150 ரூபா இருக்கு. அதுல 25 ரூபாய்க்கு நான் டர்மரிக் பவுடர் வாங்குறேன். 30 rupees 2 பேக்கெட் என்ன வாங்குறேன்? ராகி சேமியா வாங்குறேன். ஸோ அதை ஆட் பண்ணி பார்த்தா, இது மைனஸ் பண்ணி பார்த்தா யூ கெட் இட் 65 rupees. ஸோ இது வந்து ரொம்ப சின்ன கால்குலேஷன். ரொம்ப என்ன சொல்றது, ஈஸியா நம்ம 2-3 ப்ராடக்ட் வாங்குறப்போ நம்ம இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இப்போ இந்த இடத்துக்கும் பாலினாமியலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது தான் உங்களோட நெக்ஸ்ட் டவுட்டா இருக்கும். ஐ நோ. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வாங்குறது இவ்வளோ. ஓகே, அதனால இப்போ வந்து 3 ப்ராடக்ட் தான். ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கோங்க. இப்போ மம்மி போய் ஒரு மந்த்துக்கான ஷாப்பிங் பண்ணுறாங்க. ஒரு மந்த்துக்கான ஷாப்பிங் பண்ணுறப்போ எவ்வளோ விஷயங்கள் இருக்கும். எஸ், நிறைய குவான்டிட்டிஸ் இருக்கும். லைக் இப்போ ராகி சேமியா பேக்கெட்டே 10 பேக்கெட் வாங்கலாம். உப்பு ஒரு 2 பேக்கெட் வாங்கலாம். வெங்காயம் 1 கிலோ வாங்கலாம். தக்காளி 1 கிலோ வாங்கலாம். அந்த மாதிரி நிறைய புது 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 ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நம்மளோட இதில் இன்வால்வ் ஆகும். கரெக்ட்? ஸோ நம்மளோட இதில் இன்வால்வ் ஆகிறப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றா அடிஷன் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுறது இட் வில் பிகம் வெரி 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 டிஃபிகல்ட். கஷ்டமாயிரும் இல்லையா? அப்போதான் நம்ம என்ன பண்ணணும்னா பாலினாமியல் ஈக்குவேஷன் எழுதுனா ரொம்ப ஈஸியாக அதை சால்வ் பண்ணிடலாம்னு சொல்கிறாங்க. ஓகே, ஷார்ட்டாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னு புரிஞ்சுக்கிறதுக்காக ஷார்ட்டா ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் எழுதலாம்னு சொல்றாங்க. இப்போ இதுக்கே நம்ம ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் எழுதுவோம். எத்தனை டர்மரிக் பேக்கெட் இருக்கு? ஒரே ஒரு டர்மரிக் பேக்கெட். ஸோ 1 டர்மரிக் பேக்கெட். 1ங்கிறது எழுதணும்னு அவசியம் கிடையாது, வேணும்னா எழுதிக்கலாம். ஏன்னா 1 இட்ஸ் லைக் எழுதினாலும் 1 தான், எழுதினாலும் 1 தான். அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பிளஸ் வேற என்ன
வாங்கியிருக்கோம்? ராகி பவுடர் எத்தனை, ராகி சேமியா எத்தனை பேக்கெட் வாங்கியிருக்கோம்? 2 பேக்கெட் வாங்கியிருக்கோம். ஸோ அதை எப்படி எழுதலாம்னா 2R அப்படி எழுதிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா ஃபைனலா எனக்கு எத்தனை ருபீஸ் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதுதான் என்னோட மொத்த எக்ஸ்பென்ஸ். நான் இவ்வளவுதான் வாங்கியிருக்கேன், இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன், இவ்வளவு வாங்கியிருக்கேன், இத்தனை ரூபா ஆச்சு அப்படிங்கிறது ஒரே லைன்ல சொல்லிட்டேனா? இஸ் இட் ஈஸி ஆர் டிஃபிகல்ட்? ஒரே லைன்ல சொல்றப்ப இட் சீம்ஸ் டு பி வெரி ஈஸி, ரைட்? ஸோ இதுதான் பாலினாமியல் ஈக்குவேஷன். ஸோ பாலினாமியல் ஈக்குவேஷன் நம்மளோட டெய்லி லைஃப்ல காய்கறி வாங்குறதுல இருந்து அப்ளை ஆயிட்டு இருக்குன்னு பார்த்தா இதை நம்ம முன்னாடி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு தோணலாம். எஸ், உண்மையாலுமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான் இது எல்லாமே. சரியா? இதை தவிர வேற எங்கெல்லாம் அப்ளை ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லைன்ஸ், கர்வ்ஸ் அதெல்லாம் எங்கெல்லாம் வருதோ எல்லா இடத்துலயுமே அப்ளை ஆகுது. ஆர் யூ ஃபெமிலியர் வித் ரோலர் கோஸ்டர்? யாரெல்லாம் ரோலர் கோஸ்டர்ல போய் விளையாண்டுருக்கீங்க? எஸ், ரோலர் கோஸ்டர் எப்படி இருக்கும்? வில் சி. ஸோ இப்போ ரோலர் கோஸ்டர் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி நம்ம ஸ்ட்ரைட்டா இருக்காது, இந்த மாதிரி இருக்காது. ஓகே, இப்படி இருக்காது. இன்ஸ்டெட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா கேப்ஸ் அண்ட் கர்வ்ஸ் இப்படி எல்லாம் இருக்கும். பார்த்துருக்கீங்களே ரோலர் கோஸ்டர்ல யாரெல்லாம் போய் பயந்துருக்கீங்க? நம்ம எல்லாருமே போயிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ரோலர் கோஸ்டருக்குலாம் எப்படி இந்த ஷேப் எல்லாம் கரெக்டா இந்த அளவுக்கு தான் இருக்கணும், இவ்வளோ ஹைட்டு தான் இருக்கணும், இப்படிதான் கர்வ் ஆகணும், இப்படிதான் பெண்ட் ஆகணும், அந்த மாதிரியான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் வச்சு தான் கால்குலேட் பண்றாங்க. ஸோ திஸ் இஸ் தி பேசிக் ஆஃப் பாலினாமியல்ஸ். பாலினாமியல்ஸ் இஸ் வெரி வெரி ஈஸி. ஓகே, ஸோ இப்போ ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா பேசிக்கலி 2-3 விஷயங்கள் தான் இருக்கு ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன்ல. ஃபர்ஸ்ட் நான் பேசிக்கா ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். x³ minus x² plus 5 equal to 0. இது ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன். ஓகே, so it's a very easy polynomial equation. சரிங்களா? இது ரொம்ப ஈஸியான ஒரு நார்மல் பாலினாமியல் ஈக்குவேஷன் தான் இது. ஸோ இப்போ இந்த பாலினாமியல் ஈக்குவேஷன் இதை எப்படி நீங்க பாலினாமியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த x அப்படின்றது பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு ஆல்பபெட் கொடுத்து ஒரு வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம எப்படி டெர்மரிக்க டீன்னு சொன்னோம், ராகி ஆறுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி எக்ஸ் காமனா ஒரு டேர்ம் கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். மற்றபடி எக்ஸ்ங்கிறது வேற ஒன்றும் பெருசா கிடையாது. எக்ஸ்ங்கிறது ஜஸ்ட் ஒரு நேம். ஓகே, சோ எதையோ ரெப்ரசென்ட் பண்ற ஒரு நேம், அவ்வளவுதான். சோ இந்த எக்ஸ்ங்கிறது இதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், எக்ஸ்ங்கிறது வேரியபிள் அப்படின்னு நேம் வச்சிருக்காங்க. வேரியபிள்னா என்ன? அது எதை வேணா ரெப்ரசென்ட் பண்ணும். சரிங்களா? இப்ப நெக்ஸ்ட், இப்ப எக்ஸோட பவர்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3, 2 நல்லா இருக்கு. இதெல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ஜெனரலாவே ஹோல் நம்பரா தான் இருக்கும். சோ ஹோல் நம்பர்ஸ் என்னென்ன எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 0ல இருந்து வர எல்லா பாசிட்டிவ் நம்பர்ஸுமே ஹோல் நம்பர்ஸ். 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா ஆல் ஆர் ஹோல் நம்பர்ஸ். சோ 0 வரல அப்படின்னா we say it as natural numbers. so 0 வரங்காட்டி அது ஹோல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். சோ எல்லா ஹோல் நம்பர்ஸ்மே பவரா இருக்கலாம். அதுதான் ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணும்னு சொல்றாங்க. சோ ஓகே, இது ரெண்டும் பவர் வேல்யூஸோட இருக்கக்கூடிய ஒரு வேரியபிள். சோ இந்த பவருக்கு ஒரு நேம் வச்சிருப்பாங்க இல்லையா? இப்போ தனியா ஒரு நம்பர் இருக்கு இல்லைங்க, இந்த +5, இது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்குதான் என்னன்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஓகே, செப்பரேட்டா ஒரு நம்பர் இருக்கு, இது கூட வேரியபிளே இல்ல அப்படின்னா அதுக்கு பேர் கான்ஸ்டன்ட்ஸ். இதெல்லாம் ஒரு நேம் ஈஸியா நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. இது எவ்வளவு கான்ஸ்டன்ட் இருக்குன்னு கேட்டா ஈஸியா சொல்லிடுவீங்கல்ல. ஆன் தி லெஃப்ட் சைடு ஆஃப் தி ஈக்குவேஷன் ஒரு கான்ஸ்டன்ட். எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கு? ஒரே வேரியபிள் தான், எக்ஸ் தான் ஒரே வேரியபிள். எத்தனை எக்ஸ்போனன்ட்ஸ் இருக்கு? 2 எக்ஸ்போனன்ட்ஸ் இருக்கு. ஹையஸ்ட் பவரோட நேம் டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹையஸ்ட் பவரோட நேம் டிகிரி. சோ இந்த ஈக்குவேஷனோட டிகிரி என்ன? 3. வெரி சிம்பிள். ஆல்ரைட், இப்போ பேக் டு தி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், x³ minus x² plus 5 is equal to 0. இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம பேசுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பவர் ஹோல் நம்பரா இருக்கும்னு சொன்னேன். இப்போ இதை தவிர வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகுமா? ஹோல் நம்பரா என்ன சொல்றது, பவர் இருந்தால் அதை பாலினாமியலா இருக்குமா அப்படிங்கறது உங்களுக்கு டவுட் இருக்கலாம். சோ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல பவரை மாத்துறேன். ஓகே, இப்போ x³ x⁻3 இருந்தது நான் என்னன்னு மாத்துறேன் அப்படின்னா x⁻−1 மாத்துறேன். இது பாலினாமியலா? பவர்ல இருக்க வேல்யூ மைனஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. I told you whole numbers என்ன? 0, 1, 2, 3, 4 etc. till n number of values. இதுல ஏதாச்சும் தான் இருக்க முடியுமே தவிர
ஜீரோக்கு பின்னாடி தான் நெகட்டிவ் நம்பர்ஸ்லாம் வருது. -1, -2, -3 எல்லாம் ஜீரோக்கு பின்னாடி வருது. ஸோ இந்த வேல்யூ வந்து ஹோல் நம்பர்ல வருமா? இதெல்லாம் ஹோல் நம்பர்ல வராது. ஸோ கண்டிப்பா இது வந்து ஹோல் நம்பர்ல வராது இல்லையா? அதனால இதை வந்து நம்ம பாலினாமியலா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இது ஃபர்ஸ்ட் ரூல். ஸோ உங்களுக்கு ரூல் புரிஞ்சிச்சுன்னா, அது ஹோல் நம்பரா இல்லையான்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சுன்னா இது ஒரு பிக் டீலே கிடையாது. நெக்ஸ்ட் விஷயம், இப்போ வந்து நான் பவரை வந்துட்டு 1/2 எழுதுறேன். மேம் 1/2ங்கிறது பாசிட்டிவ் வேல்யூ தானே? ஸோ 1/2 வந்துட்டு பாலினாமியல ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா லெட்ஸ் செக் இட். 1/2னா என்ன? ஹாஃப். கரெக்ட்? ஹாஃப் ஆஃப் 1. 1ஓட ஹாஃப் என்னது? 1ஓட ஹாஃப் 0.5. கரெக்டா? இப்போ 0.5ங்கிறது வந்துட்டு 0 விட கம்மி வேல்யூவா ஜாஸ்தி வேல்யூவா? ஜாஸ்தி வேல்யூ தான். எஸ், அந்த ரூலை வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஆனால் இது வந்து ஒரு ஹோல் நம்பரா அப்படின்னு கேட்டா ஹோல் நம்பர் கிடையாது. ஹோல் நம்பர்ல 0, 1, 2, 3 தான் எழுதுனேன். இதுக்கு இடையில இருக்க 0.5 நான் எழுதுனேன்னா நோ, இட்ஸ் நாட் அ ஹோல் நம்பர். ஸோ அந்த ரூல்ல இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஸோ இதுவும் வந்துட்டு உங்களுக்கு பாலினாமியலை ஃபார்ம் பண்ணாது. ஓகே ஓகே. ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ் நான் எழுதியிருக்கேன். இப்போ இது எல்லாமே உங்களுக்கு வந்து பவரை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. எல்லாமே ரூல்ஸ் நான் இப்போ சொன்ன வரைக்கும் எல்லா ரூல்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ற ஒரு பாலினாமியல்ஸ் தான். பட் இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேம் இருக்கு. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இதுல எவ்வளவு டேர்ம்ஸ் இருக்குது? இப்போ டேர்ம்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நான் 3வது வச்சு சொல்றேன். 3 டேர்ம் இருக்கங்காட்டி ஐ சே இட் வித் டேர்ம். ஸோ இது x கியூப்ல எவ்வளவு வேல்யூ இருக்கு? 1 வேல்யூ. x ஸ்கொயர்ல எவ்வளவு வேல்யூ இருக்கு? 1 வேல்யூ. கான்ஸ்டன்ட் எவ்வளவு இருக்கு? 1. ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் என்னன்னு சொல்லுவாங்க? டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல எவ்வளவு டேர்ம்ஸ் இருக்குது? 3 டேர்ம்ஸ் இருக்குது. இந்த ஈக்குவேஷன் எவ்வளவு டேர்ம்ஸ் இருக்கு? 1, 2 டேர்ம்ஸ் இருக்கு. இந்த ஈக்குவேஷன்ல ஒரே ஒரு x ஸ்கொயர் தான் இருக்கு. ஸோ 1 டேர்ம். ஓகே. ஸோ 1 டேர்ம், 2 டேர்ம்ஸ், 3 டேர்ம்ஸ் இருக்கக்கூடிய 3 ஈக்குவேஷன்ஸ் நான் எழுதியிருக்கேன். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கு. ஸோ இதுக்கு ஏதாவது நேம் வச்சிருப்பாங்க இல்லையா? அதுதான் மோனோமியல். ஓகே. அப்போ இதுல இருந்து உங்களுக்கு புரியுது, மோனோனா 1, மியல்னா டேர்ம். ஓகே. ஸோ இது ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கு. ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் மோனோமியல். இது வந்து பாலினோமியல் கிடையாது. ஓகே. எஸ், ஏன்னா இது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. பாலினா நிறைய. பாலி மீன்ஸ் மோர் அப்படிங்கிற மீனிங். எஸ். சோ இப்போ இந்த இடத்துக்கு எவ்வளவு இருக்கு? 1, 2. சோ இது என்ன சொல்லுவாங்க? ரெண்டு இருக்கிறது என்னன்னு சொல்லுவாங்க? பேசிக்கலி பை. எப்படி நம்ம சைக்கிள் பை சைக்கிள்னு சொல்றோம். எஸ், பைபோலார் டிசார்டர்னு சொல்றோம். அந்த மாதிரி பை வர டேர்ம்ஸ் எல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே. சோ பை அப்படிங்கிற BI அப்படிங்கிற வேர்ட் எதை குறிக்குது அப்படின்னா 2 அப்படிங்கிற மீனிங்கை குறிக்குது. சோ இது வந்து பைனோமியல். ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷன். பைனோமியல். So, since it represents 2, it's called as binomial. Yes. இப்போ இந்த இடத்துல 3 terms இருக்கு. So 3 terms இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா trinomial அப்படின்னு சொல்லுவோம். So 3 and above is basically called as a polynomial. Okay, காமனா நம்ம polynomial ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே. சோ இப்போ நம்ம கிட்ட ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் இருக்கு. ஜெனரலா பாலினாமியல் ஈக்குவேஷனை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ p of x, q of x அந்த மாதிரி பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் இந்த x அப்படிங்கிற டேர்ம் அப்படிங்கிற மாதிரி குறிப்போம். p of x, q of x, r of x அந்த மாதிரி என்ன வேணா எடுத்துக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு நேம் மாதிரி, பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கான ஒரு நேம். சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இது வந்து p of x னு எடுத்துக்கலாம். சோ p of x is equal to ஒரு ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். x cube minus 2x square plus 5x plus 1 அப்படின்னு ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ இந்த x அப்படிங்கிறது நம்ம என்ன சொன்னோம்? ஏதோ ஒரு பொருள். ஃபார் எக்ஸாம்பிள் ராகி சேமியா, இல்ல மஞ்சள் பொடி, இல்ல வேற ஏதாச்சும் எது வேணா இருக்கலாம். ஓகே. சோ we'll take example as a இது இப்போ நம்ம ராகி சேமியாவே எடுத்துக்கலாம். it cost how much? 30 rupees ன்னு சொன்னோம் இல்லையா? சோ இப்போ இந்த எக்ஸுக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு வேல்யூ, அதாவது அந்த ராகி சேமியா வந்துட்டு எவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படின்னா 1 அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா? சோ இப்போ இந்த எக்ஸுக்கு வந்துட்டு நம்ம ஒரு நேம் கொடுக்குறோம், சாரி ஒரு வேல்யூ கொடுக்குறோம். இப்போ சே x is equal to 1 அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க. x is equal to 1 அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ஈஸியா டிஃபிகல்ட்டா? ரொம்ப ஈஸி. இப்போ x வர இடத்துல 1 போட்டுக்கோங்க. p of 1 is equal to xங்கிற இடத்துல 1 cube 1 power 3 1 cube ன்னு சொல்லுவோம். 2 into 1 power 2 or 1 square plus 5 into 1 plus 1. இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிடலாமா? 1 எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணாலும் என்ன வரும்? 1 தான் வரும்.
minus 2 into அதே மாதிரி 1 into 1 power 2 என்ன 1 அந்த 2 அந்த 1 இந்த 2 ஓட மல்டிப்ளை பண்ணா 2 into 1 is 2 yes 5 into 1 5 அதுக்கு அப்புறம் yes 5 வந்து so plus 5 னு போறோம் எப்பவுமே மல்டிப்ளை பண்ணிட்டு தான் அடிஷன் பண்ணுவோம் you remember right yes board mass rule அப்படின ஒரு ரூல் இருக்கு சோ அத பொறுத்த வரையில மல்டிப்ளை தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம் கரெக்ட்டா அது see I write it board mass அப்படின ஒரு ரூல் இருக்கு சோ இதுல மல்டிப்ளிகேஷன் m பேர் மல்டிப்ளிகேஷன் ஏங்கிறது அடிஷன் சோ m தான் ஃபர்ஸ்ட் வருது சோ மல்டிப்ளிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணனும் அப்புறம் தான் அடிஷன் பண்ணனும் அதனால நான் மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதிட்டேன் பிளஸ் இந்த 1 ஓகே சோ இப்போ எல்லாத்தையும் அடிஷன் பண்ணா என்ன வரும் சோ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூஸ்ல ஆட் பண்ணிக்கலாம் 1 plus 5 6 6 plus 1 7 so 7 minus 2 is 5 so உங்களோட polynomial equation solve பண்ணா 5 வருது so இந்த மாதிரி x ஓட வேல்யூ கொடுத்திருந்தாங்கன்னா very 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 easy to solve ஓகே இப்போ x ஓட வேல்யூ வந்து எப்படி கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஈக்குவேஷனோட ஓகே இப்போ இந்த ஈக்குவேஷனோட ஒரு ஃபேக்டரா x சொல்லிருக்காங்க இது வந்து ஒரு ஃபேக்டர் இந்த ஈக்குவேஷனோட ஒரு ஃபேக்டர் அப்படினு கொடுத்திருக்காங்கன்னு வெச்சுக்கோங்க இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஜீரோ ஆஃப் தி பாலினாமியல் கண்டுபிடிக்கணும் என்னடா புதுசா ஏதோ சொல்றாங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க வெரி சிம்பிள் ஜீரோ ஆஃப் தி பாலினாமியல் என்ன பாலினாமியலை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணிடுங்க அவ்வளவுதான் அப்படின்னு அர்த்தம் சரி இத வந்து நான் ஈஸியா எப்படி சொல்லி தரேன் அப்படின்னா இப்போ வந்து 10 அப்படிங்கிற நம்பரை 5 ஆல டிவைட் பண்ண சொல்றேன் உங்ககிட்ட சோ 5 ஆல் டிவைட் பண்றப்போ 5 into 2 times 10 வருது சோ சப்ட்ராக்ட் பண்ணா 0 சோ எப்பவுமே உங்களுக்கு ரிமைண்டர் வந்து எவ்வளவு கிடைக்குது 0 தான் கிடைக்குது அப்ப 0 கிடைச்சாதான் அது ஃபேக்டர் இப்போ இதே வந்துட்டு நான் இதுக்கு 10 க்கு பதிலா I am writing as 12 எழுதுறேன்னு வெச்சுக்கோங்க அதே 5 2s தான் எழுதுவோம் 5 2s are 10 12 minus 10 2 வரும் இப்போ இது ஃபேக்டரா 5 டேபிள்ஸ்ல 12 போகுமா போகாது சோ எப்பவுமே உங்களுக்கு ரிமைண்டர் வந்துட்டு உங்களுக்கு 0 கிடைச்சா மட்டும்தான் இட் இஸ் a factor சோ அதே தான் பண்றோம் அதனால தான் ஈக்குவேட்டிங் இட் டு 0 ஓகே சோ இப்போ இந்த x - 1 வந்து ஒரு ஃபேக்டர்னு சொல்றோம் அப்படினா இதோட வேல்யூ இதோட ரிமைண்டர் என்னவா இருக்கும் 0வா இருக்கும் சோ அதனால x - 1 நம்ம ஈக்குவேட் பண்றோம் 0க்கு ஓகே சோ இந்த மைனஸ்ங்கிறது எப்பவுமே மைனஸோட வேல்யூ ஈக்குவல் டு அந்த சைடு பொசிஷன் என்ன ஆகும் பிளஸ் ஆகும் ஒருவேளை மல்டிப்ளைல இருந்துச்சுனா ஈக்குவல் டு அந்த சைடு பொசிஷன் என்ன ஆகும் டிவைட் ஆகும் சோ இதே தான் மைனஸா இருந்தா பிளஸ் ஆகும் பிளஸ்ஸா இருந்தா மைனஸ் ஆகும் மல்டிப்ளைல இருந்தா டிவைட் ஆகும் டிவைட் ஆகுனா மல்டிப்ளை ஆகும் சோ திஸ் இஸ் a basic rule பண்ண உங்களுக்கு பிராக்டீஸ் ஆகும் ஓகே சோ இப்போ மைனஸ்ல இருக்கு நான் ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போறேன் அப்ப x is equal to +1 ஆயிடும் +1ல பிளஸ் போடணும்னு அவசியம் இல்ல x is equal to 1 ன்னு எழுதினா போதும் சோ இப்போ நான் x ஓட வேல்யூ 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் சேம் நம்ம அப்ளை பண்ண மாதிரியே தான் 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப என்ன ஆன்சர் வந்துச்சு அப்ளை 5 வந்துச்சா சோ நமக்கு 5 ன்னு கிடைக்கும் சோ இதோட ஜீரோ ஆஃப் தி பாலினாமியல் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 5 சோ ஜீரோ ஆஃப் தி பாலினாமியல் கான்செப்ட் புரிஞ்சா ஈஸியா தானே இருக்கு சரி இதுக்கு தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருந்தோமா அப்படினு பாலினாமியல்ஸ் புரியாதவங்களுக்கு I guess this is going to be very helpful okay so remainder theoremங்கிறது இதுதான் remainder theorem அந்த theorem இந்த theoremனு பேர்லாம் போட்டு பயமுறுத்துறாங்க அப்படினா நினைக்க வேண்டாம் remainder theoremங்கிறது basically remainder என்ன வரும் 0 வரும் ஃபேக்டரா இருந்தால் remainder 0 வரும் எப்படி நம்ம இப்ப 10 ஐ டிவைட் பண்ணி நமக்கு ஃபேக்டர் எவ்வளவு வந்துச்சு சாரி எஸ் ரிமைண்டர் எவ்வளவு வந்துச்சு 0 ன்னு வந்துச்சு 0 ன்னு வந்தா இது அதோட ஃபேக்டர் 0 ன்னு வரலையா அந்த வேல்யூ அதோட ஃபேக்டர் கிடையாது அவ்வளவுதான் இதுதான் ரிமைண்டர் தியரம் புரிஞ்சா ஈஸி எஸ் நான் ஒரு சின்ன விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் இப்போ நம்ம ஹோல் நம்பர்ஸா எது வேணா வந்துட்டு எக்ஸ்போனன்ட்டா இருக்கலாம் எக்ஸ்போனன்ட் என்ன பவர்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சோ ஹோல் நம்பர்ல ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன 0 சோ இப்போ சே ஒரு வேரியபிள் x ன்னு எடுத்துக்கிறோம் பேசிக்கலி x தான் எல்லாத்துக்கும் எடுத்துக்குவோம் அதனால தான் நான் x ன்னு திருப்பி சொல்றேன் இப்போ இந்த x ஓட பவர் 0வா இருந்தால் இதோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படினா it will be 1 ஓகே எந்த ஒரு வேரியபிளா இருந்தாலும் சரி இப்போ a னாலும் a ஓட பவர் 0வா இருந்தா அதோட வேல்யூ 1 b னா b ஓட பவர் 0வா இருந்தாலும் இதோட வேல்யூ 1 சோ எக்ஸ்போனன்ட் 0வா இருந்துச்சு அப்படினா அதோட வேல்யூவே 1 ஆ மாறிடும் ஓகே சோ this is something that I left out so at least polynomials ஓட கொஞ்சம் பேசிக்ஸ் என்னால இங்க ஷேர் பண்ண முடிஞ்சுச்சு இத தவிர உங்களுக்கு ஏதாவது புரியல ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும் எனக்கு வந்து இந்த ஒரு பர்టిక్యులர் டாபிக் எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படி நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா என்கிட்ட சொல்லுங்க I'd be very happy to help you so yeah எனக்கு தெரிஞ்சது நான் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு I have shared a video on polynomials
ஸோ கிட்ஸ் கோ த்ரூ பண்ணுங்க. அண்ட் ஐ ஹவ் சீன் லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல்லா பார்த்தங்காட்டி தான் யூ ஹவ் கம் வித் லாட் ஆஃப் கமெண்ட்ஸ் லைக் இந்த பர்டிகுலர் டாபிக் எனக்கு சொல்லுங்க அப்படிலாம் நீங்க சொல்லியிருந்தீங்க. ஐ வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ அவுட். ஸோ இன்னும் நிறைய டாபிக்ஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் சூப்பர் எக்ஸைட்டிங்கான வீடியோஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். பட் இன்னையில இருந்து நம்ம ஒரு டிப் அண்ட் ஒரு கொஸ்டின் ஓகே நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் இன்னைக்கு வீடியோல வில் ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் டிப். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் ஹேபிட்டை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா யூ வில் ரியலி ஃபீல் வாவ் நம்ம ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ அது என்ன அப்படின்னா, மார்னிங் எந்திரிச்ச உடனே பெட் ஸ்ப்ரெட்டை ப்ராப்பரா விரிக்கணும். அவ்வளவுதான். ஓகே, நீங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த ஏஜ் குரூப்ல இருக்கவங்களா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பாக்குறவங்க ஐ ரியலி வாண்டட் யூ டு டூ தட். பிகாஸ் நம்ம வீட்டுல எப்பயுமே வந்துட்டு அம்மா இஸ் டூயிங் எவ்ரிதிங் ரைட். மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ் இட் இஸ் லைக் தட். அம்மா வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணா என்ன இது நான் பண்ணாலும் ஒண்ணுதான் பண்ணாட்டாலும் ஒண்ணுதான், அவங்களுக்கு என்ன பெரிய டிஃபரன்ஸா அப்படின்னு உங்களுக்கு தோணணும். பட் ஷீ வில் ஃபீல் அ சப்போர்ட். ஓகே, நம்ம ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ வில் ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ். அது மட்டும் இல்லாம நம்மளுக்குமே புதுசா ஒரு விஷயத்தை ட்ரை பண்ண ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். அண்ட் யூ வில் ஃபீல் வெரி நைஸ் டு see your room very neat. ஓகே, ஸோ உங்க பெட் ஸ்ப்ரெட்டை விரிக்கிறத இன்னையில இருந்து ரெகுலரா ஃபாலோ பண்ண போறீங்க. இது சிம்பிள் தானே அப்படின்னு தோணலாம், பண்ணி பாருங்க அப்ப தெரியும் சிம்பிளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் ஒன் திங். செகண்ட் திங், உங்களோட டேலண்ட் என்ன அப்படிங்கறத நீங்க கிட்ட சொல்ல போறீங்க. வாவ், தட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ரைட். இப்போ என்னோட டேலண்ட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐ டெல் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் டேலண்ட்ஸ். பட் அதுல எல்லாம் நான் பெர்ஃபெக்ட் கிடையாது. பட் ஐ ஃபீல் குட் when I do that. So I feel very happy when I do that. அப்படின்னு உங்களுக்கும் சில டேலண்ட்ஸ் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். So I want everybody to send me the comments. உங்களோட டேலண்ட் என்ன? டேலண்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எழுதுறதுக்கு பிடிக்கலாம், ஸ்டோரி படிக்கிறதுக்கு பிடிக்கலாம், ஸ்டோரி சொல்றதுக்கு பிடிக்கலாம், என்ன மாதிரி பேசுறதுக்கு பிடிக்கலாம். ஐ ஸ்பீக் அ லாட், அந்த மாதிரி உங்களுக்கு பேசுறதுக்கு பிடிக்கலாம். மேபி உங்களுக்கு வந்துட்டு லைக் டான்ஸ் பண்ண பிடிக்கலாம், சைக்கிளிங் பண்ண பிடிக்கலாம், ஸ்விம்மிங் பண்ண பிடிக்கலாம். அது எல்லாத்தையுமே நீங்க வந்து உங்களோட பெஸ்ட்டை கொண்டு வரணும்னு ட்ரை பண்ற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதுதான் உங்க டேலண்டா இருக்கும். ஸோ அந்த டேலண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. ஐ ஃபீல் ஐ கெட் a lot of comments. So let's see எல்லாரோட டேலண்ட்ஸையும் நம்ம இனிமே we'll work on it. We'll bring out all the talents. We'll make our place a better place. இன்னும் நம்ம எல்லாருமே டேலண்ட்ஸை வெளியே கொண்டு வந்தோம் அப்படின்னா ரியலி நம்ம பிளேஸை வந்து இன்னும் நம்ம பெஸ்ட் பிளேஸ் ஆக்க முடியும். நம்மளோட பெஸ்ட் வெர்ஷனை நம்மளால பார்க்க முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லெட்ஸ் மீட் அப் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. இன்னும் பெட்டரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல வரேன். ஸோ see you all. Bye.